ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த A-Line குர்த்தி வித் பிளாக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2.5 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக் அப்புறம் 2.5 மீட்டர் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை டபுள் டைம் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெய்ஸ்ட் லென்த்து, ஹிப் லென்த்து, டோட்டல் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வேல்யூ மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை ஹாஃபாக டிவைட் பண்ணி அது கூட ஒரு ½ இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே வேல்யூவை ஆர்ம் ஹோல்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பஸ்ட் வேல்யூ மார்க் பண்ணுறதுக்கு உங்களோட பஸ்ட் வேல்யூவை 4ல் டிவைட் பண்ணி அது கூட ஒரு ½ இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேஸ்ட் அண்ட் ஹிப்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 4ல் டிவைட் பண்ணிவிட்டு ½ இன்ச் ஆட் பண்ணி கீழே பாட்டம் வித் மார்க் பண்ணுறப்ப நீங்கள் ஹிப்க்கு மார்க் பண்ண வேல்யூலேருந்து ஒரு 7 to 8 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு மீடியமான ஃப்ளேர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஹிப் லென்த் வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து நீங்கள் கீழே அந்த வித் எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ரா பண்ண லைனில் மேலே ஒரு 2 இன்ச்சஸ் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மூத்தான கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் மார்க் பண்ண லைனில் அதோட ½ வேல்யூ மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வுக்கு 1 இன்ச் இன்சைட் மார்க் பண்ணிவிட்டு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனிங்க்கும் இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே லென்த் அண்ட் வித் மார்க் பண்ணுறப்ப மட்டும் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் ஒரு 1 or 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கோங்க. வித்தும் ஒரு 1 or 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் பேக் பார்ட்க்கு நெக்லைன் லைனிங்கில் தான் மார்க் பண்ணுறேன். எனக்கு நெக் வித் வந்து 3.15 இன்ச்சஸ் வேணும். ஆனால் நான் லைனிங்கில் மார்க் பண்ணுறப்ப 2.75 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா அந்த ½ இன்ச் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வேணும். ஸோ அதனால் நான் ½ இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக் லென்த்தையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் மேலே இந்த லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி நெக்லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாச்சஸ் கொடுத்துட்டு அந்த லைனிங்கை ராங் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் வெய்ஸ்ட் லென்த் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் செப்பரேட்டாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாட்டம் பார்ட்டையும் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு லைனிங் மேலே மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைட் ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைட் வந்து மேலே பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெய்ஸ்ட் லென்த் வரைக்கும் அதே மாதிரி ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்க்கு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு கேன்வாஸை 1 டைம் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த கர்வ் கொடுக்கறதுக்கு 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த V நாட்ச் கொடுக்கறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட ரெடி நெக் வித் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டில் நீங்கள் லைனிங்க்கு மார்க் பண்ணுறப்ப ½ இன்ச் ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருப்பீங்க. கேன்வாஸில் மார்க் பண்ணுறப்ப உங்களோட ரெடி நெக் வித் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட ரெடி நெக் வித்தான 3.15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு நெக்லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து 1 இன்ச் அவே மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸ் நெக்லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேன்வாஸை ஒன் டைம் லைனிங்கில் அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறப்ப ஷைனிங் சைட் வந்து ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். அயன் பண்ணதுக்கப்புறம் ரா எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்லைனோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கேன்வாஸில் 1 இன்ச் வித் இருக்க மாதிரி 2 ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட டிசைர்ட் லென்த்தை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கேன்வாஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு கேன்வாஸ் வந்து உள்ளே போயிடும், இன்னொரு கேன்வாஸ் தான் நீங்கள் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்க. இப்போ அந்த கேன்வாஸை 2 பீஸ் ஆஃப் மெயின் ஃபேப்ரிக்கில் ராங் சைடில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணுறப்ப எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க நெக்லைனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த வி நாட்ச்சில் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த கர்வில் ஸ்டிச் கொடுக்க வேணாம், அந்த வி நாட்ச்சில் மட்டும் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளாக்கெட் ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்க பிளாக்கெட்டை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த பிளாக்கெட்டோட சென்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பிளாக்கெட்டை ப்ளேஸ் பண்ணுறப்ப அந்த வி நெக்லைனை விட மேலே இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பிளாக்கெட்டோட ராய்ஜ் வந்து நீங்கள் அந்த கர்வ் நெக்லைன் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணுறப்ப ஸ்மூத்தாக ஃபினிஷ் ஆகிருக்கணும், ராய்ஜஸ் வெளியே தெரியாமல். ஸோ அதனால் நீங்கள் அந்த பிளாக்கெட் வைக்கிறப்ப அந்த வி நெக்லைனுக்கு கொஞ்சம் நல்லா மேலே தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாக்கெட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு பிளாக்கெட் எடுத்துக்கோங்க. அதையும் அதே மாதிரி அந்த வி நெக்லைனுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ அந்த 2 பிளாக்கெட்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படியே கிராஸாக கொண்டு வந்துக்கோங்க. கீழே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறப்ப அந்த பிளாக்கெட்டை கொஞ்சம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, ராஜஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இந்த பிளாக்கெட்டை நீங்கள் கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. குர்த்தாவோட சென்டரும் அந்த பிளாக்கெட்டோட சென்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது பிளாக்கெட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த கர்வ் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கர்வ் நெக்லைனில் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் கொடுத்துட்டு கேன்வாஸை ராங் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அந்த கர்வ் நெக்லைனில். இந்த பிளாக்கெட்டை நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டர் லைனில் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட் பார்க்கலாம். இதுக்கு ஃபேப்ரிக்கை டபுள் டைம் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட டோட்டல் லென்த் கூட 1 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப் ஹைட்காக ஒரு 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ட்ரா பண்ண லைனில் இப்போ 1 இன்ச் அவே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் பார்ட்டோட பேக் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க.
இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நீங்கள் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா அந்த 1/2 இன்ச் கேப் விட்டுடுங்க. இல்லை 0.25 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா அந்த 0.25 இன்ச் தள்ளிடுங்க. கிடைச்ச அந்த வேல்யூலேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ்க்கு 1 இன்ச் இன்சைட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் இன்சைட் மார்க் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு உங்கள் ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து அவுட் சைட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்லீவை லைனிங்கில் கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதே ப்ராசஸும் உங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவையும் டாப் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்லீவோட ரைட் சைடும் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ராங் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு வேஸ்ட் லென்த் வரைக்கும் ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைனிங்கை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் அந்த பிளாக்கெட்ஸ் இருக்கிற இடத்துல பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.